இந்த சந்தி வேலையில் விபூதி வைக்கிற வழக்கங்கள் உண்டு. காட்டால் சந்தனம் வைக்கணும், குங்குமம் வைக்கணும். இந்த குங்கும சந்தனம் எப்படின்னா மோதிர விரலில் மேல் நோக்கினவாறு வைக்கணும். விபூதி எப்படி வைக்கணும்னா இந்த 3 விரலில் திருப்புன்றம்னு சொல்லுவாங்க. திருப்புன்றத்தை ஃபஸ்ட்டு ஹிருதயத்தில் தலை வைக்கணும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா கை, அடுத்தது நெற்றி. அப்படி நெற்றியில் வைக்கும்போது மேல் நோக்கினவாறு வைக்கணும். மந்திரம் என்ன சொல்லணும்? மிருத்யுஞ்சய மந்திரம். திரம்பகம் ஜாமஹே சுந்தம் புஷ்டம் ஒரு வாரம் இல்லை முத்தியோர் முக்கியமாம் டே மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லி இல்லை நமசிவாய 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 கிழக்கு வடக்க நோக்கி நின்று செய்யணும். முடிச்சுட்டு கையை சுத்தமாக கழுவிக்கணும். விபூதி வைக்கும்பொழுது எப்பவுமே ஜலத்தை விட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் விபூதி வைக்கணும். அதாவது நீங்கள் சின்னதாக வைக்கிற கோயிலில் போகிற விபூதி வைக்கிறீங்களா அது வேறு. நித்திய பூஜைக்கு முன்னாடி நீங்கள் வந்து விபூதி வைக்கிறீங்கன்னா அதில் தீர்த்தம் விட்டு அதை குழைச்சுண்டு தான் விபூதி வைக்கிற வழக்கங்கள் இருக்குது. அப்படி வைக்கிறது தான் சிறப்பு. அப்படி விபூதி வைக்கும்போது வேறு விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள் பேசப்படாது, பாசிட்டிவாக பேசணும். விபூதி வைக்கும்போது பரமேஸ்வரரை தியானம் பண்ணணும். மந்திரமாவது நீர், வானவர் காண்பது நீர், சுந்தரமானது தெளிக்கப்படுவது நீருன்னு சொல்கிறார். திருநீற்று பதிகம் இருக்குது. திருநீருக்கு அவ்வளோ மகத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கா. திருநீர் இல்லைன்னா வேறு எதுவும் இல்லை, அவ்வளோ சிறப்புகள் உண்டு. மதுரையில் ஒரு மன்னர் முழுமையாக அந்த விபூதியை வச்சுண்டு சந்தனத்தை அரைக்கக்கூடிய அரைச்சி வச்சுப்பார். ஒரு நாள் சந்தன கட்டையை பிடிங்கி வச்சுட்டா கையினால் சந்தனத்தை அரைக்கிறார். அவ்வளோ சிறப்பான விஷயங்கள்லாம் நம்மளுடைய ஆன்மீக மன்னர்கள் இருந்திருக்காங்க, ஆன்மீகத்தில் இருந்திருக்கு. அதே மாதிரி விபூதியில் பார்த்துட்டோம்னா அந்த பிரசாதமாகவே நோய் தீர்க்கும், பிணி தீர்க்கும் விபூதி அந்த இடத்துல இருக்கும். அதே மாதிரி விநாயகப் பெருமான் விபூதி விநாயகர் மதுரையில் இருக்கு. அந்த தெப்பக்குளத்துக்கு பக்கத்தில் இருக்கு. எப்பவுமே பிள்ளையாருக்கு விபூதி அலங்காரம் ரொம்ப சிறப்பு. சிவபெருமானில் அபிஷேகத்தில் விபூதி அபிஷேகம் ரொம்ப சிறப்பு. அப்போ இந்த திருநீருக்கு அவ்வளவு சிறப்புகள் உண்டு. அந்த காலத்தில் திருஷ்டிக்கு, அந்த காலத்தில் ஏதாவது பயந்துட்டா அப்படின்னு சொன்னால் அந்த விபூதியை தான் போட்டுக்கணும் கிராமங்களில். இப்போல்லாம் இப்படி இருக்கிறவா ரொம்ப குறைவாக இருக்கா. கந்த சஷ்டியை கையில் எடுத்து படித்து நெற்றியில் விபூதி வச்சு விடுவா. அம்மா பாட்டியெல்லாம் அதை வச்சுருக்கிற பழக்கங்கள் இருக்குது. இப்போ நம்ம நெத்தியில் திருநீர் எப்பவுமே இருக்கணும். அதனால் திருநீர் இல்லாத நெற்றிப்பால் அப்படின்னு சொல்ல பெரியவர்கள் நமக்கு எப்பவுமே சொல்லுவாங்க. அந்த மாதிரி திருநீர் எப்பவுமே நெற்றியில் இருக்கணும். சுவாமியினுடைய மந்திர உச்சாரணம் எப்பவுமே இருக்கணும். அப்படி இருந்துடுத்து அப்படின்னு சொன்னால் நமக்கு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் உடம்புல கூடி வந்துடும். கெட்டதெல்லாம் போய்டும், திருஷ்டி போய்டும், நல்லது கூடி வரக்கூடிய அற்புதமாக இருந்துருக்கும். எப்பவுமே நான் சொல்லுவேன், கடைகள்லையோ வீடுகள்லையோ பார்த்துட்டோம்னா ஜபிச்ச விபூதியை லேசாக தண்ணியில் போட்டு வீடு முழுக்க தெளித்து விட்டுட்டேன்னா கெட்டதெல்லாம் போய்டும், நல்லது கூடி வரும். தெய்வ கடாட்சம் அந்த வீட்டில் எப்பவுமே இருக்கும்னு சொல்லுவேன். அவ்வளோ சிறப்புகள் உண்டு விபூதிக்கு. ஆக விபூதி எப்படின்னா விராஜா ஹோமம்னு செய்த விபூதிக்கு ரொம்ப மகத்துவம் அதிகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பசு சாணம். இந்த பசு சாணத்தில் செஞ்ச அந்த விபூதிக்கு மகத்துவம் அதிகம். சித்தர் கோயிலில் கிடைக்கக்கூடிய விபூதிக்கு மகத்துவம் அதிகம். அபிஷேக விபூதிக்கு மகத்துவம் அதிகம். இப்படி இந்த விபூதி அப்படிங்கிறதுக்கு, திருநீர் அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. அதனால் நெற்று நிறைய திருநீர் இட்டுக்கிறது மகத்துவத்தை கொடுக்கும்.